ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில். ஒரு கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு செவக்கணும். இதில் கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்கவும். வெங்காயம் போட்டு நன்றாக வதக்கவும். ஒரு 3 வெங்காயம் போதும். 1/2 கிலோ கோவக்காய்க்கு 3 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். கோவக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, கோவக்காய் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கோவக்காய் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த காய் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். கோவக்காய் உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. சர்க்கரை வியாதி இருக்கவங்க கோவக்காய் வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விடவும் விடுங்க. வந்துட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அதில் உங்கள் காரத்துக்கு தேவையான சாம்பார் தூள், வெறும் மிளகாத்தூள் போடலாம். ஆனால் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. நீங்கள் சாம்பார் தூள் போடுங்க. தண்ணி ரொம்ப சேர்க்காம தெளித்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். அது பார்த்து கிண்டி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதில் கொத்தமல்லிலாம் போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அதில் திருவிட்டு நல்ல தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். எங்கள் பசங்களுக்கு தேங்காய் பிடிக்காது, அதான் நான் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் திருவிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான கோவக்காய் பொரியல் ரெடி. இது ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் இது செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.